கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, ஜெபம் பண்ணாதபடி நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் ஆண்டவருடைய வருகையிலே நீ கைவிடப்பட்டு விடுவாய். ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு நாளைக்கு 5 நிமிடம் கூட ஜெபம் பண்ணாத கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள்? ஒரு நாளைக்கு 5 நிமிடம் கூட ஜெபிக்காமல் நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர்? ஒரு நாள் வருகிறது, ஆண்டவர் வரும் பொழுது எக்காலம் துணிக்கும். அவர் தம்முடைய தூதர்களோடு வருவார். தேவ ஜனங்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். நீங்கள் கைவிடப்பட்டு போவீர்கள். ஆண்டவருடைய வருகையிலே நீங்கள் ஏமாற்றப்பட்டு போவீர்கள். ஆகவே இயேசு சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுங்கள். ஆண்டவருடைய வருகையிலே நீங்கள் காணப்பட வேண்டுமானால், இந்த ஆபத்திற்கு தப்பி பிழைக்க வேண்டுமானால் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஜெபத்தை அதிகப்படுத்துங்கள். முழங்காலிலே நின்று அவரை தேடுங்கள். அதிகாலையிலே ஜெபம் பண்ணுங்கள். ராத்திரியிலே ஜெபம் பண்ணுங்கள். குடும்பமாக ஜெபம் பண்ணுங்கள். உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கள்.